ஹே ரோஜா பூஜா, என்னது இது? பண்டி அண்ணா சிண்டு எல்லாம் நம்மளை விட்டுட்டு கீழே போய் நின்றுட்டு இருக்காங்க. எதுக்கு நின்றுட்டு இருக்காங்க? ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் சொன்ன மாதிரியே எல்லாரும் 6 o'clock அசம்பிள் ஆகிட்டிங்களா? இன்றைக்கி ஒரு சூப்பரான கேம் கண்டக்ட் பண்ண போகிறேன். நீங்கள் முன்னாடி பார்த்துட்டு இருக்கிறது தான் ஸ்குவிஷி மேக்கர். இந்த ஸ்குவிஷி மேக்கரை வச்சு நீங்கள் நல்ல சூப்பரான ஸ்குவிஷீஸ் பண்ண போகிறீங்க. உங்கள் 2 டீமில் யார் சூப்பரான ஸ்குவிஷி பண்ண போகிறீங்களோ அவங்களுக்கு எக்ஸைட்டிங்கான கிஃப்ட்ஸ் கூட ரெடியாக இருக்குது. ஆண்டி, எங்களுக்கு இந்த ஸ்குவிஷி மேக்கர் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியும் ஆண்டி. உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்தா ரொம்ப சந்தோஷம். பட் இருந்தாலும் இந்த ஸ்குவிஷி மேக்கர் எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் இன்றைக்கி சிம்பிளாக சொல்லி தர போகிறேன். இந்த ஸ்குவிஷி மேக்கர் இதை வச்சு பம்ப் பண்ணிங்கன்னா இந்த பலூன் நல்லா பெருசாகும். அதுக்குள்ளே உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி நீங்கள் ஸ்குவிஷீஸ் பண்ணலாம். என்ன ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாம் கிளியராக இருக்கா? 2 டீம் ரெடியா இருக்கீங்களா ஸ்குவிஷீஸ் பண்றதுக்கு? ஆண்டி, நான் நான்சி, சிண்டு, ரோஸ், நாங்க 4 பேர் ஒரு டீம். நாங்க செகண்டா பண்றோம் ஆண்டி. அவங்களுக்கு தானே இந்த மெஷின் யூஸ் பண்றது எப்படின்னு தெரியும். அதனால அவங்களே ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்க. ஓகே ஆண்டி, நாங்களே ஃபர்ஸ்டா ஸ்டார்ட் பண்றோம். நான், வைஷு, ஸ்வீட்டி, கார்த்திக், நாங்க 4 பேர் ஒரு டீமா இருக்கோம் ஆண்டி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டோட்டலா இங்க 4 பலூன் வச்சிருக்கேன். 4 ஸ்குவிஷீஸ் பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு டீமும் ரொம்ப யூனிக்காக யோசிச்சு 2 ஸ்குவிஷி பண்ணணும். அட் த எண்ட் ஆஃப் காம்படிஷன் யாரோட ஸ்குவிஷீஸ் ரொம்ப நல்லா இருக்கோ அவங்க டீம் தான் வின் பண்ண போகுது. யாரும் எதையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அண்ட் தப்பாக பண்ணிட்டா எக்ஸ்ட்ரா பலூன்ஸ் கண்டிப்பாக கிடைக்காது. ஓகே? ஏ பண்டி, இந்த மெஷினை எப்படி யூஸ் பண்றதுனே தெரியல. நம்ம எப்படி பண்டி இதுல ஜெயிக்க போறோம்? கம் ஆன் கைஸ், அதுக்காக தானே ஃபர்ஸ்ட் அவங்க டீமை பண்ண சொல்லியிருக்கோம். அவங்க பண்ணும்போது நம்ம எல்லாரும் குவைட்டா பார்க்கணும் கைஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு ஐஷு வைஷு டீமுக்கு பர்பிள் கலர், அதுக்கப்புறமா பிங்க் கலர் ஓர்பிஸ் பால் கொடுத்துருக்கோம். இது இல்லாமல் உங்ககிட்ட ஏதாவது மெட்டீரியல்ஸ் இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். பண்டி டீமுக்கு ப்ளூ அண்ட் எல்லோ கொடுத்துருக்கோம். ஹே ஐஷு வைஷு ஸ்வீட்டி, அந்த பண்டி டீமை எப்படியாவது இந்த ஸ்குவிஷி மேக்கிங் காம்படிஷனில் தோக்கடிக்கணும். ஓகே, நல்லா யோசிச்சு இன்னோவேட்டிவாக பண்ணணும். ஓகே, ஐஷு வைஷு டீம்ல இருந்து யார் வர போறீங்க? ஆண்டி, நான் தான் ஆண்டி ஃபர்ஸ்ட் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் ஸ்குவிஷி நானே உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த மெஷின்ல மேலே கப் மாதிரி இருக்கிறத ரிமூவ் பண்ணிடணும். அதுக்கப்புறமா இந்த ஒயிட் கலர்ல ஸ்டாண்ட் மாதிரி இருக்கு இல்லையா, இதை உள்ள கரெக்டான பொசிஷன்ல பிளேஸ் பண்ணணும். ஓகே, இப்போ நான் கரெக்டா பிளேஸ் பண்ணிட்டேன். இப்போ திரும்பவும் இந்த கப்பை இப்படி வச்சு கிளாக் வைஸ்ல ரொட்டேட் பண்ணா அது நல்லா லாக் ஆயிக்கும். அதுக்கப்புறமா இந்த ஸ்குவிஷி மேக்கருக்குள்ள இந்த மாதிரி ஸ்குவிஷி மேக்கிங் பலூன்ஸை உள்ள போடணும். இதுதான் கொஞ்சம் டஃப்பான போர்ஷன். ஓ மை காட், எனக்கு இதில் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த பலூனை உள்ளே மாட்டுறது ரொம்ப டைட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பண்டி அண்ணா, என்னன்னா இது ஜெட்டு வேகத்துல போய்கிட்டு இருக்காங்க. என்னன்னா ஏதோ பம்ப் அடிச்சிட்டு இருக்காங்க. டேய் சிண்டு, கொஞ்சம் குவைட்டா பாருடா. பம்ப் அடிக்க அடிக்க அந்த உள்ள இருக்கிற பலூன் பெருசாயிட்டே போகுது பாரு. ஓகே, இப்போ இந்த ஸ்குவிஷி மேக்கிங் பலூன் நல்லா பெருசாயிடுச்சு. இப்போ உள்ள நம்ம நமக்கு பிடிச்ச மாதிரி மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணலாம். இப்போ நாங்கள் ஓர்பிஸ் பால் தான் ஃபில் பண்ண போறோம். என்ன கலர் பண்ணலாம்? பர்பிள் அண்ட் பிங்க். இதில் நாங்கள் பிங்க் கலர் மட்டும் தான் யூஸ் பண்ண போறோம். ஓ, எனக்கு இப்பதான் புரியுது. இந்த பலூனுக்குள்ள ஃபில் பண்றதுக்காக தான் இந்த ஓர்பிஸ் கொடுத்தாங்களா? எனக்கு எதுக்கு கொடுத்தாங்கன்னே புரியல பண்டி. ஓகே, இப்போ இந்த பலூன் ஃபில் ஆகிற வரைக்கும் நிறைய ஓர்பிஸ் பால் ஃபில் பண்ணணும். நாங்கள் இன்னைக்கு எனக்கு பிங்க் கலர் ரொம்ப ஃபேவரட்டுங்கிறதுனால பிங்க் கலர் மட்டுமே போட்டு உள்ள நிறைய ஃபில் பண்ணிட்டே இருக்கேன். மை காட் கைஸ், அங்கே பார்த்தீங்களா? அந்த பலூனோட சைஸ் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால நிறைய ஓர்பிஸ் ஃபில் பண்ண வேண்டியதாக இருக்கு. ஓகே, இப்போ இந்த ஓர்பிஸ் எல்லாம் வெளியில வர்ற மாதிரி இருக்கு. இந்த டைம்ல நம்ம திரும்பி பம்ப் பண்ணா பலூன் பெருசாயிடும். அண்ணா, என்னன்னா இது? எனக்கு ஒண்ணுமே புரியல. இதுக்கு மேல எனக்கு ஒன்னும் புரியலண்ணா. ஓகே, இப்போ நாங்க ஓர்பிஸ் கிட்டத்தட்ட கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த கேப்பை போட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டா ஓர்பிஸ் உள்ள போய் விழுந்துரும். திரும்பவும் இந்த லிட்டை இந்த மாதிரி எடுத்துட்டா எங்களுடைய ஃபர்ஸ்ட் ஸ்குவிஷி பால் ரெடி ஆயிடுச்சு. ஹாய் பண்டி, அங்க பாரு, உண்மையாவே கடையில வாங்குற ஸ்குவிஷியை விட சூப்பரா இருக்கு பண்டி. ஓகே, அடுத்து வர போகிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப். இதில் கிளிப்பு போட்டால் தான் இந்த கேப்பை நம்ம ரிமூவ் பண்ண முடியும். ஸோ நமக்கு பிடிச்சமான ஏதாவது ஒரு கலர் கிளிப்பை எடுத்து இந்த மாதிரி கிளிப்பை மாட்டி அதுக்கப்புறமா கப்பை ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, எங்கள் டீம் பண்ணிருக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்குவிஷி பால் இதுதான். ஆண்டி, எங்களோட பிங்க் கலர் ஸ்குவிஷி ரெடி ஆயிடுச்சு ஆண்டி. வாவ் ஐஷு, உண்மையாவே இந்த கலர் ரொம்ப பிரிட்டியா இருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த ஸ்குவிஷி ரொம்ப ஸ்குவிஷியா இருக்கு. ஓகே கிட்ஸ், ஐஷு வைஷு டீம் ஃபர்ஸ்ட் ஸ்குவிஷியை ரெடி பண்ணிட்டாங்க. உண்மையாகவே பார்க்கறதுக்கு ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது. அது மட்டும் இல்லை, ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. எந்த வேஸ்ட்டும் பண்ணலை. நெக்ஸ்ட் நம்ம பண்டி சிண்டு டீம் தான் பண்ண போகிறாங்க. கமான் கைஸ், ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சிருக்கீங்களா?
அண்ணா எனக்கு பாதி ஸ்டெப் ஞாபகமே இல்லனா, பேசாம நீங்களே பண்ணுங்க, நான் பக்கத்துல நிக்கிறேன். பண்டி நல்லா கேர்ஃபுல்லா பண்ணுங்க. அவங்க ஒரு கலர் தானே யூஸ் பண்ணாங்க, நீங்க 2 கலர் யூஸ் பண்ணுங்க. டேய் சிண்டு இருடா, இது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் எல்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் இந்த லிட்டை ரிமூவ் பண்ணிக்கணும். ஒயிட் கரெக்டாக தான் இருக்கு. திரும்பவும் லிட்டை வச்சு கிளாக் வைஸ்ல சுத்தினோம்னா லாக் ஆயிக்கும். அடுத்தது அந்த பலூன் எடுறா, அந்த பலூனை உள்ள வச்சு நல்லா வந்து சுத்தி வந்து ஸ்ப்ரெட் பண்ணி மாட்டி விடணும். அண்ணா இது எனக்கு நல்லா தெரியும்ண்ணா, இதை நான் பண்றேன். இது இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி மாட்டினோம்னா கரெக்டா போய் மாட்டிக்கும். டேய் பண்டி கரெக்ட்டா பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப பம்ப் பண்ணீங்கனா உள்ள இருக்கிற பலூன் பெருசாகும். ஹை பெருசாகுது பண்டி. ஹை அண்ணா, இதுக்கு மேல எனக்கு தெரியும்ண்ணா. இந்த ஸ்குஷி எல்லாத்தையும் எடுத்து இந்த பலூனுக்குள்ள ஃபில் பண்ணணும். அதானே, என்கிட்ட கொடுங்கண்ணா, நான் நல்லா ஃபில் பண்ணிடுவேன். டேய் சிண்டு ஒரே கலர் போட்டுட்டு இருக்காதடா, ப்ளூ கலரும் போடுறா. டேய் பண்டி அவன் பாரு ஒரே கலர் ஃபில் பண்ணிட்டு இருக்கா. ஐயோ மேல வருது. பம்ப் பண்ணுங்க गाइस இப்போ என்ன பண்ணனும்னு மறந்துட்டீங்களா? பம்ப் பண்ணீங்கனா பலூன் பெருசாகும் गाइस. கம் ஆன் பம்ப் பண்ணுங்க. அண்ணா இப்ப பம்ப் பண்ணா வந்து பலூன் வெடிச்சிரும்ண்ணா, இப்ப பம்ப் பண்ணாதீங்க. மை காட், அங்க பாத்தீங்களா ஐஷு வைஷு அவங்களோட ஸ்குஷில இருந்து ஓர்பிஸ் எல்லாமே வெளியில வந்துட்டு இருக்கு. ஐயோ அண்ணா, எல்லா ஓர்பிஸும் வெளியில வந்துட்டு இருக்கு. ஏதாவது பண்ணுங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா. என்ன பண்ணணும்னு மறந்துருச்சு. சரி ரோஸ் சொன்ன மாதிரியே பம்ப் பண்ணி பார்க்கலாம். அட ஆமா, பம்ப் பண்ணா திரும்பவும் பலூன் பெருசாகி உள்ள போயிடுச்சு. மை காட் गाइस, ஸ்டெப்ஸ் எல்லாம் கிளியரா நோட் பண்ணுங்க. நான் சொன்னே இல்ல, அட்லீஸ்ட் நான் சொல்றதையாவது ஃபாலோ பண்ணுங்க. நீங்க பாட்டுக்கு ஏதாவது பண்ணிட்டு இருக்காதீங்க गाइस. சாரி ரோஸ், இனிமேல் நீ என்ன சொல்றியோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிடுறோம். நீ சொன்ன மாதிரி மல்டி கலரே உள்ள ஃபில் பண்றோம். எல்லோ ப்ளூ ரெண்டையும் போட்டாச்சு. எப்படி வருமோ என்னமோ தெரியல. அதெல்லாம் நல்லா தான் வரும் பண்டி. நீ முதல்ல அந்த ஒயிட் கலர்ல கேப் மாதிரி கொடுத்திருக்காங்கல்ல, அதை எடுத்து உள்ள போட்டு அதுக்கு அப்புறமா பலூனை எடுத்து விட்டீனா அது கரெக்ட்டா போய் அந்த கேப்ல ஃபிக்ஸ் ஆகிக்கும். வெரி குட், அவ்வளவுதான். இப்போ அந்த லிட்டை ஓபன் பண்ணுங்க. நம்மளோட ஓர்பிஸ் ரெடியா இருக்கும் பாருங்க. ஹை அண்ணா, ரோஸ் அக்கா கரெக்டா ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிருக்காங்கண்ணா. அண்ணா இங்க பாத்தீங்களா, கண்ணாடி பல்பு மாதிரி இருக்குண்ணா. அண்ணா உண்மையாவே 2 கலர் போட்டது சூப்பரா வந்திருக்குண்ணா, ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. டேய் சிண்டு இருடா, ஐஷு வைஷு டீம் பண்ணதை விட உண்மையாவே நம்மளோட தாண்டா நல்லா இருக்கு. ஆண்டி நாங்க எங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்குஷி பண்ணிட்டோம் ஆண்டி. गाइस இன்னும் ஒரு ஸ்டெப் பாக்கி இருக்கு. நீங்க அந்த கிளிப்பை போட்டீங்கனா தான் அந்த கேப்ல இருந்து ரிமூவ் பண்ண முடியும். இது எனக்கு நல்லா தெரியும். இருங்க, இதை ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி அப்படியே சுத்துனோம்னா அப்படியே வந்து கேப்ல இருந்து கொஞ்சம் தனியா வர்ற மாதிரி தெரியும். அதுக்கப்புறமா கிளிப்பை போட்டு நல்லா லாக் பண்ணிடணும். அப்படித்தானே ரோஸ்? தட்ஸ் ரைட் பண்டி, ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணுங்க. ஓர்பிஸ் பால்ஸ் வெளியில வர கூடாது. வாவ், பண்டி அண்ட் சிண்டு டீம் அவங்களுடைய ஸ்குவிஷியை சூப்பராக பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் ஓர்பிஸ் பால்ஸ் வேஸ்ட் பண்ணாலும் ஃபைனலாக ஃபினிஷிங் ப்ராடக்ட் ரொம்பவே நல்லா வந்திருக்கு. ஓகே गाइस, ஐஷு வைஷு டீம் வந்து சிங்கிள் கலரில் பண்ணியிருக்காங்க. பட் பண்டி சிண்டு டீம் வந்து மல்டி கலரில் பண்ணியிருக்காங்க. ராகுல் அங்க பாரு, உண்மையாவே பண்டி அண்ணாவும் சிண்டுவும் பண்ணது சூப்பரா இருக்குல்ல? ஆண்டி இங்க பாருங்க, 2 ஸ்குஷி பக்கத்துல வச்சு பாருங்க. எங்களோட ஸ்குஷி தான் ஆண்டி சூப்பரா இருக்கு. இவங்களோட ஸ்குஷி ஒரு கலர்ல இருக்கு. எங்களோட ஸ்குஷி பாருங்க, கிளியரா மட்டும் இல்ல, உள்ள என்ன இருக்குன்னு அப்படியே தெரியுது. மல்டி கலர் யூஸ் பண்ணிருக்கோம். ஓகே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். 2 ஸ்குஷியுமே ரொம்ப நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ரவுண்டோட முடிவில் 2 ஸ்குஷியுமே 2 டீம்ஸுமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அடுத்த ரவுண்டை பொறுத்து தான் ரிசல்ட் வரப்போகுது. எந்த டீம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு டிஃப்ரெண்ட்டான ஸ்குஷி பண்ண போகிறாங்களோ அவங்க தான் செகண்ட் ரவுண்டோட வின்னர். ஓகே, இப்போ செகண்ட் ரவுண்டில் ஃபர்ஸ்ட்டாக யார் ஸ்டார்ட் பண்ண போகிறது? ஐஷு வைஷு டீமா இல்லை பண்டி சிண்டு டீமா? ஆண்டி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அவங்க பண்ணாங்க இல்லையா, செகண்ட் ரவுண்ட் நானும் நான்சியும் பண்ண போறோம். அது மட்டும் இல்ல, செகண்ட் ரவுண்ட நாங்க தான் ஆண்டி ஃபர்ஸ்டா பண்ணுவோம். ரோஸ் நீ சொன்ன மாதிரியே எல்லா கலர் ஸ்லைமும் எடுத்து வச்சிட்டேன்ப்பா. ஏதாவது ஒன்று பண்ணி எப்படியாவது இந்த காம்படிஷனை நம்ம அவங்கள ஜெயிச்சிடணும். ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஐஷு வைஷு டீம் ஃபர்ஸ்ட்டாக பண்ணாங்க. இப்போ செகண்ட் ரவுண்டில் பண்டி சிண்டு நான்சி டீம் சார்பாக நான்சியும் ரோஸும் வந்து பண்ண போகிறாங்க. ஓகே गाइस, என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ண போறீங்கன்னு ஃபர்ஸ்ட் எங்களுக்கு காமிக்க முடியுமா? ஓகே நான்சி, நான் ஃபர்ஸ்ட் 2 ஸ்டெப்ஸ் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணி வச்சிட்டேன். இப்போ டைரக்டா நம்ம ஸ்குஷி பாலை எடுத்து பலூனை எடுத்து உள்ள இந்த மாதிரி போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். பண்டி அண்ணா என்னன்னா, ரோஸ் அக்காவும் நான்சி அக்காவும் ஏதோ குசு குசுன்னு பேசிட்டே இருக்காங்க. என்ன பண்ண போறாங்க டிஃப்ரெண்டா? ரோஸ் அடுத்தது இத பலூன் பம்ப் வந்து பம்ப் பண்ற மாதிரி பம்ப் பண்ணா உள்ள பலூன் பெருசாகும். அதானே, இத மட்டும் நான் பண்றேன். நான்சி நான் எடுத்துட்டு வர சொன்ன ஸ்லைம் கிளிட்டர்ஸ் எல்லாம் ரெடியா இருக்கா நான்சி? நீ சொன்ன மாதிரியே நான் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன். இங்க பாரு, நீ சொன்ன மாதிரியே பிங்க் கிளிட்டர்ஸ், கோல்டன், கிரீன், சில்வர், ரெட்னு எல்லாம் எடுத்துட்டேன். ஸ்லைம் கூட 2 கலர் எடுத்து வச்சிருக்கேன் ரோஸ். மை காட் கைஸ், அங்க பாத்தீங்களா அவங்க இந்த டைம் ஸ்குஷிக்குள்ள ஸ்லைம் போட போறாங்க கைஸ். ரோஸ் கலக்கற ரோஸ், நீ எப்பவுமே வித்தியாசமா யோசிப்பியே. ஸ்லைம்குள்ள ஸ்குஷிக்குள்ள ஸ்லைம் போட போறியா? அப்படின்னா வந்து நம்ம வந்து ஸ்லைம் ஸ்குஷி பண்ண போறோமா?
சூப்பர் ரோஸ். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா நம்ம டீம் தான் செகண்ட் ரவுண்ட்ல ஜெயிக்க போகுது பாரு. ஓகே, அதுலயும் நம்ம தீம் ஆன ப்ளூ அண்ட் எல்லோ கலர் ஸ்லைம் தான் யூஸ் பண்ண போறேன். இந்த ஸ்லைம் வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டா இருக்கிறதுனால இதையும் உள்ள வந்து ஃபில் பண்ண போறோம். ஹை, சூப்பர் ரோஸ். அப்படியே உள்ள கொஞ்சம் கிளிட்டர்ஸும் போட்டுடலாமா? தட்ஸ் ரைட் நான்சி. அதுக்கு முன்னாடி ஸ்குஷி வெளியில வர்ற மாதிரி இருக்கு. ஸோ நமக்கு என்ன பண்ணணும்னு தெரியும்ல, பம்ப் பண்ணா ஸ்குஷி உள்ள போயிடும். இப்போ உனக்கு பிடிச்ச எல்லா கிளிட்டர்ஸையும் உள்ள போடு. பார்க்கறதுக்கு ரொம்ப பிரிட்டியா இருக்கும். உண்மையாவா சொல்ற? சரி, நீ ஏதோ சொல்ற, நான் எல்லா கலரையும் போட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த காப்பர் கலர் மாதிரி இருக்கிறது போட்டேன். அதுக்கப்புறமா கோல்டன் கலர். கமான், இன்னும் நல்லா நிறைய கலர்ஸ் போடு. பிங்க், கிரீன், ரெட் எல்லா கலர்ஸும் போடு நான்சி. வாவ் கார்த்திக், அங்க பாத்தியா? அவங்க கிளிட்டர்ஸ் எல்லாம் உள்ள போட்டுட்டு இருக்காங்க. ஆனா நம்ம கிட்ட கிளிட்டர்ஸ் இல்லவே இல்ல கார்த்திக். எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. நம்ம இந்த மாதிரி நான்சி டீம் கிட்ட லூஸ் பண்ணிடுவோமோன்னு. ஹே ஸ்வீட்டி, நீ கவலைப்படாத, நான் இதை விட சூப்பரான ஐடியா ஒன்று வச்சிருக்கேன். ஓகே கைஸ், இப்போ நம்ம நிறைய வந்து பெருசு பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் விட்டா தானா ஸ்குஷி சிறுசாயிடும். இப்போ கேப்பை போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஹை, அப்படின்னா நம்மளோட ஸ்குஷி ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். வாவ் ரோஸ், நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணதே இல்லை. இதுதான் உண்மையாவே ஸ்குஷி மாதிரி இருக்கு. கீழே ப்ளூ கலர், மேலே எல்லோ கலர், அப்புறம் கொஞ்சம் கிளிட்டர்ஸ். ஓ மை காட், ஐஷு உண்மையாவே அவங்களோட ஸ்குஷி எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாத்தீங்களா? ஆண்டி, நீங்க சொன்ன மாதிரி நாங்க கிளிப் கூட போட்டு எங்களோட செகண்ட் ஸ்குஷி ரெடி பண்ணிட்டோம் ஆண்டி. இது கூட ப்ளூ அண்ட் எல்லோ கலர் மெயின்டைன் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்ல, இங்க பாருங்க, எங்களோட ரெண்டு ஸ்குஷி பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். ஆனா உள்ள ஒன்னுல ஓர்பீஸ் இருக்கு, ஒன்னு ஸ்லைம் இருக்கு. ஆண்டி, அது மட்டும் இல்ல, பிரஸ் பண்ணி பார்த்தா ரொம்ப சாஃப்டா இருக்கு ஆண்டி. ஹே கார்த்திக், இன்னைக்கு நம்ம விடக்கூடாது. என்னது இது? ஏதோ பவுடர் மாதிரி எடுத்துட்டு வந்திருக்க. ஹே வைஷு, அதுக்குள்ள தண்ணி ஊத்து, அப்பதான் அது என்ன ஆகும்னு உனக்கு நல்லா தெரியும். பண்டி அண்ணா, என்னன்னா இது வெள்ளை கலர்ல ஏதோ பவுடர் மாதிரி வச்சிருக்காங்க, உள்ள தண்ணி ஊத்திட்டு இருக்காங்க. வாவ் கார்த்திக், நீ ஸ்னோ பவுடர் எடுத்துட்டு வந்திருக்கேன்னு என்கிட்ட சொல்லவே இல்லையே. ஓ மை காட், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த ஸ்குஷில வந்து ஸ்னோ பவுடர் வச்சு பண்ற ஸ்குஷி தான் வேர்ல்டுலயே ரொம்ப ஃபேமஸ். ஓ மை காட், இன்னைக்கு கண்டிப்பா நம்ம டீம் தான் வின் பண்ண போகுது. தட்ஸ் ரைட் ஐஷு. இது மட்டும் இல்ல, வெறும் ஸ்னோ ஃபில் பண்ண போறது இல்ல, நம்ம உள்ள வந்து கொஞ்சம் வந்து கிளிட்டர்ஸ் இல்ல, பட் வேற ஒன்று ஃபில் பண்ண போறோம். இங்க பாத்தீங்களா, ஸ்னோ தீம்க்கு மேட்ச் ஆகுற மாதிரி இந்த மாதிரி ப்ளூ கலர் ஸ்டார்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். வாவ் கார்த்திக், யூ ஆர் தி பெஸ்ட். ஓ மை காட், இந்த ஒயிட் அண்ட் ப்ளூ பாக்கும்போது எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு கார்த்திக். ஓகே கம் ஆன், எல்லாரும் கப்ல எடுத்து ஃபில் பண்ணி வைங்க. அப்பதான் நம்ம சீக்கிரமா இந்த ஸ்குஷிக்குள்ள ஃபில் பண்ண முடியும். ஏன்னா இந்த ஸ்னோ பவுடர் நிறைய போட்டாதான் ஸ்குஷி ஃபில் ஆகும். வாவ் கைஸ், ஐஷு டீம் ரொம்ப ஏதோ இன்னோவேட்டிவாக யோசிச்சிருக்க மாதிரி தெரியுது. ஸ்குஷிக்குள்ள ஸ்னோ பவுடர் ஃபில் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. லெட் அஸ் see எவ்வளோ ஸ்னோ பவுடர் யூஸ் ஆகுதுன்னு. கமான் வைஷு, என்ன ஸ்லோவா பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த மாதிரி பெரிய பவுல்ல எடுத்து சீக்கிரமா ஃபில் பண்ணுங்க. அப்பதான் நம்ம இந்த காம்படிஷனை ஃபாஸ்டா வின் பண்ண முடியும். கண்டிப்பா இந்த டைம் பண்டி டீமை வின் பண்ண அலோ பண்ணக்கூடாது. டே சிண்டு, என்னடா இது பாக்குறக்கே சூப்பரா இருக்கு. எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குடா. அவங்க டீம் தான் ஜெயிக்குமோன்னு தோணுதுடா. அண்ணா நீங்க சும்மா இருங்கண்ணா. இதெல்லாம் போட்டா பிரஸ் பண்ணி பார்த்தா சாஃப்டாவே இருக்காது. நம்மளோட ஸ்லைம் தான்னா சாஃப்டா இருக்கும். ஓஹோ, ஓகே, நாங்க எங்களோட ஸ்குஷியை கிட்டத்தட்ட ஃபில் பண்ணியாச்சு. ஐஷு, அந்த கேப்பை எடு, இப்ப போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். கார்த்திக், இந்த ஸ்குஷி மேக்கிங்ல நீ பயங்கர எக்ஸ்பர்ட்டா இருக்க. இது மட்டும் இல்ல வைஷு, இந்த ரெசார்ட்ல நடக்க போற எல்லா காம்படிஷன்லயும் அந்த பண்டி டீமை நம்ம தோக்கடிக்கணும். ஓகே, இப்ப அந்த லிட்டை ரிமூவ் பண்ணுங்க. ஆண்டி, எங்களுடைய ஸ்னோ ஸ்குஷி ரெடி ஆயிடுச்சு. 1 மினிட் வெயிட் பண்ணு கார்த்திக். ஓ மை காட், இத பிரஸ் பண்ணி பார்த்தா ரொம்ப ரிலாக்ஸிங்கா இருக்கு. ரொம்ப சாஃப்டா இருக்கு. இதுதான் எனக்கு தெரிஞ்சு வேர்ல்டுலயே வெச்ச பெஸ்ட் ஸ்குஷின்னு நினைக்கிறேன். ஓகே we are almost done. இதை இப்படி ரொட்டேட் பண்ணி அந்த கிளிப்பை எடுத்து போட்டு அந்த லிட்டை ரிமூவ் பண்ணோம்னா முடிஞ்சிடும். ஏதாவது ஒரு கிளிப் எடுங்க. வெரி குட், ப்ளூ கலர் கிளிப்பை எடுத்திருக்கா. இதை இப்படி லாக் பண்ணி இந்த லிட்டை ரிமூவ் பண்ணிடலாம். வாவ் கைஸ், இந்த காம்படிஷனை நீங்கள் ரொம்பவே சீரியஸாக எடுத்திருக்கீங்க. பண்டி சிண்டு டீமும் ரொம்ப சூப்பராக பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஐஷு டீமும் நல்லா பண்ணாங்க. லெட் அஸ் see பண்டியோட டீமோட ஸ்குஷிஸ் பார்க்கலாமா? வாவ், ரொம்ப நல்லா இருக்கு. ஸ்லைம் வச்சு பண்ணியிருக்கீங்க. ப்ரெஸ் பண்ணி பார்க்கும்போது நல்லா சாஃப்டாக இருக்குது. அண்ட் இது வந்து ஓர்பீஸ் வச்சு பண்ணியிருக்கீங்க. ரெண்டுமே ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே, அடுத்தது ஐஷு டீமோடது பார்த்துடலாமா? ஓ மை காட், பிங்க் கலரில் ஃபர்ஸ்ட் ஓர்பீஸ் வச்சு ஃபில் பண்ணியிருக்கீங்க. பார்க்குறக்கே ரொம்ப பிரைட்டாக இருக்குது. டச் பண்ணி பார்க்கும்போது கூட என்னால் ஓர்பீஸ் வந்து ஃபீல் பண்ண முடியுது. ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்குது. வாவ் கைஸ், திஸ் இஸ் த ரியல் ஸ்குஷி. ஏன் தெரியுமா? அப்படியே டச் பண்ணும்போது ஹார்டாக இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக இருக்குது.
ஐ கேன் ஃபீல் த ஸ்னோ. ரொம்ப சூப்பராக இருக்குது கைஸ். 2 பேருமே நல்லா பண்ணியிருந்தாலும் 2 பேருமே ரொம்ப எஃபர்ட் போட்டிருந்தாலும் இன்னைக்கு காம்படிஷனோட வின்னர் யாருன்னு சொல்லிடலாமா? 3, 2, 1. ஐஷு வைஷு டீம் இஸ் த வின்னர். ச்சே, எனக்கு அப்பவே தெரியும். அவங்க அந்த ஸ்னோ எடுத்துட்டு வரும்போதே நினைச்சேன் நான், இதெல்லாம் இவங்க பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க, நம்மளை வேணும்னே தோக்கடிச்சிட்டு இருக்காங்க. ஆண்டி இந்த காம்படிஷன் சூப்பராக இருக்கு ஆண்டி. நாங்களும் இதே மாதிரி காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் ஆண்டி. டோன்ட் வரி கிட்ஸ், டெய்லி ஈவினிங் நம்ம ரெசார்ட்டில் இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான சூப்பரான ஆக்டிவிட்டீஸ் கிட்ஸுக்கு நடக்க போகுது. நீங்கள் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோக்கான கிவ்அவே கொஸ்டின், எந்தெந்த டீம் என்னென்ன ஸ்குஷி பண்ணாங்க? இந்த கொஸ்டின்கான ஆன்சரை மறக்காம டிஸ்பிளேல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சு வச்சிருங்க. சுட்டி பொம்மா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.